ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பலாப்பழ போண்டா தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாமாங்க. ஃப்ரெஷ்ஷான பலாப்பழசுங்க, அரிசி மாவு 150 கிராம், வெல்லம், சோடா உப்பு, எண்ணெய், ஏலக்காவும் எடுத்துக்கோங்க. திருவுள்ள தேங்காய் 1/4 கப் எடுத்துக்கலாம். முதல்ல பலாப்பழத்தெல்லாம் மிக்சியில் போட்டு அடிச்சுக்கலாம். பலாப்பழத்தை வந்து மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துக்கலாம். பலாப்பழத்தை மிக்சியில் போட்டு அடித்து ஒரு பேஸ்ட் மாதிரி எடுத்துச்சு. தேங்காய், ஏலக்காய் 3ஐயும் போட்டு அடிச்சுக்கலாம் மிக்சியில். வெல்லத்தை தண்ணி விட்டு கரைய விட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம், ஏன்னா பலாப்பழத்தில் ஏற்கனவே தண்ணி இருக்குது. அரிசி மாவை அதுலேயே ஜலிச்சு விட்டுக்கலாம். பலாப்பழ பேஸ்ட்லேயே பிஞ்சு இட்லி சோடா போட்டுக்கலாம். இதை கலந்து விட்டுக்கலாம். நம்ம இதுலேயே தான் வெள்ளை தண்ணி சேர்த்த போகிறோம். வெள்ளைப்பாகு வந்து இதுலேயே வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த பேஸ்டோட வெள்ளை கரைச்சலும் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒரு கில்லு போண்டா பதத்துக்கு நம்ம போட்டுக்கலாம் எண்ணெயில். ஓகேவா? போட்டுக்கலாம் தானே? போட்டுக்கலாம். நானும் வாசம் பார் சூப்பராக இருக்குது. சுவையான பலாப்பழ போண்டா ரெடியாக இருக்குது. எடுத்துட்டோம். சாப்பிட்டு நம்மளுக்கு சுட சுட பலாப்பழ போண்டா ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஒரு சுவையாக டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். நம்ம குழந்தைங்களுக்குலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட இந்த மாதிரி ஒரு 5 மினிட்ஸில் செஞ்சு கொடுத்துடலாம். நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க லைக் போடுங்க, நல்லாயிருக்கும், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.